வெல்கம் டு padma'svideo. இன்றைக்கி நம்ம ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, சின்ன வெங்காயம் வேணும், அப்புறம் பூண்டு, மிளகாய், தக்காளி, அவ்வளோதான். இப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் ரெண்டு கைப்பிடி, இப்படி கை ஃபுல்லாக 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு எடுத்துக்கலாம். நார்மல் சைஸில் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 8 பூண்டு எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து 6 மிளகாய், அது காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி வச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸில் தக்காளி, இவ்வளோ தான். இதை வந்து இப்போ நம்ம அரைக்கணும். இதில் உப்பு சேர்த்துட்டு அரைக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வரேன். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது இதை சட்னியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கார சட்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.